காலை இழந்த உடனே நமக்கு என்ன தோணுது? காஃபி குடிக்கணும், இல்ல டீ குடிக்கணும். காஃபி டீ வந்து 200 வருஷமா இருக்கு, 250 வருஷமா கிட்டத்தட்ட வந்துச்சு. அதுக்கு முன்னாடி காஃபி டீன்னு ஒண்ணும் கிடையாது. நான் வந்து சில புத்தகங்களை, பழைய காலத்து புத்தகங்கள்ல வந்து எழுதியிருக்க சில படங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு புத்தகம் வாசிச்சேன், ஏஆர் வெங்கடாச்சலபதியோடைய புத்தகம், அந்த காலத்தில் காஃபி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல ஒரு கட்டுரையில எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில மக்கள் எல்லாம் கூடுற இடத்துல இவ்விடம் கண்டிப்பாக காபி டீ போன்ற லாகிரி வஸ்துக்கள் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க. அந்த போஸ்டர் அவர் எடுத்து போட்டிருக்காரு. காபி டீங்கிறது இன்னைக்கு இருக்கிற பட்டசாராய மாதிரி தான் நினைச்சிருக்காங்க. போன்ற லாகிரி வஸ்துக்கள் வழங்கப்பட மாட்டாதுன்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டுற அளவுக்கு ஒரு சமூகம் நம்ம ஊர்ல, இதே ஊர்ல தான் தியாகராய நகர்லயே நடந்த போஸ்டர் தான் அவர் எடுத்து அந்த புத்தகத்துல எனக்கு போட்டிருக்காரு. கிடையாது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எப்படி நிலைமை இருக்கு அப்படின்னா, சாரி பேசி முடிச்ச உடனே டீ கொடுப்பாங்கல்ல, 4 மணிக்கு தேநீர் இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம அத்தனை இருக்கேன். 400 கூட எல்லாருக்கும் இருக்கலாம். எப்படி நமக்கு அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக மாறிடுச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி என்னமோ ஒண்ணு குடிச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப டீ குடிச்சிருக்கோம், காஃபி குடிச்சா அதுக்கு முன்னாடி என்ன குடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, தேநீர் வருவதற்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு உடலை வந்து ஒரு ஆரோக்கியமாக பேணுவதற்கும் காலையிலும் மாலையிலும் உற்சாகமாக உழைப்பதற்கும் ஏதோ ஒண்ணு குடிச்சிருக்கும். என்ன குடிச்சாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நிறைய பானங்கள் அங்கங்க அவரவர்களுடைய வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி அங்க அருகாமையில கிடைக்கக்கூடிய இலை தலைகளை போட்டு ஒரு கஷாயமாக குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கிறது. வெறும் இஞ்சி சாறை எலுமிச்சம்பழம் போட்டு, மலை பகுதியில் இருக்கிறவங்க இஞ்சி சாறை ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி குடிச்சிருக்காங்க. நல்ல மானாவாரி பயிர்களாக இருக்கக்கூடிய வறண்ட இடத்துல இருக்கக்கூடிய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஆவாரையை பூக்களை பறிச்சு ஆவாரம் பூட்டி குடிச்சிருக்காங்க. ஆவாரை பூட்டி இருக்க சாவாரை கட்டதுண்டோ அப்படின்னு சித்தம் கொண்டு சொல்லணும். ஆவாரை வந்து இன்னைக்கு ஆய்வு செய்து இங்கே அடையாளம் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்சஸ் இருக்கு. அவங்க அதுல பல ரிசர்ச் பண்ணி ஆவாரை சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு பயணிகள் கூட சேர்த்து உடனே டயபெட்டிக்கா நாளையில ஆவாரை கொஞ்சம் கம்மியா சரியான அப்படி சொல்லுவார். ஆனால் அது கூட நீங்க எடுக்கக்கூடிய மெட்பாமின் எடுக்கிறீங்களா, எது பண்றீங்களா, அதோட சேர்த்து ஆவாரை டீயை பிடிக்கலாம். ஏன்னா அது ஒரு சர்க்கரையை கையாள்வதற்கான என்சைம்ஸ, அந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் என்சைம் வாங்க, அதை சீராக்குவதற்கு பயனாக தான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அவ்வளவு பயனுள்ள ஒரு பானம் ஆவாரை. அதை நம்ம வந்து காலை தேநீராக குடிச்சிருக்காங்க. எலுமிச்சை பழத்தை வந்து தேன் போட்டு 2 நாள் குடிச்சிருக்காங்க. கடும் வெயில் அடிக்கும் போது வெறும் நீராகாரம், முந்தின நாள் சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து சோறை வந்து படிக்க மாட்டோம். சோறு ஒரு கப்பு வீணாக்குனா கூட அதை வந்து ஒரு பெரும்பாவமாக கருதிய சமூகம். அப்ப அந்த சோறை மீந்து போன ஒரு 2 கரண்டி சோறு இருந்தா அதுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க. மறுநாள் காலையில அதை நல்லா கரைச்சிட்டு அதுல கொஞ்சம் மோர் விட்டு, அதே காலையில் வந்து வெயில்ல வேலை செய்ய போறவங்க முதல்ல அந்த நீராகாரத்தை குடித்திருக்கிறார். அந்த நீராகாரம் மிகச்சிறப்பு. அது வந்து உடலுக்கு வெம்மையை குறைகிறது, உடல் பித்தத்தை தடிக்கிறது, அவ்வளவு நல்லதுன்னு 15-20 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டே இருக்கிறேன். இப்ப சமீபத்திய பல ஆய்வுகள் இங்க ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில அந்த நீராகாரம் எந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ப்ரோபயாட்டிக், குடல்ல இருக்கக்கூடிய நல்லது செய்யற பல பாக்டீரியாக்களை அது வந்து கொடுக்குது, அதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு இப்ப இவங்க ஆராய்ச்சி பண்ணி IBS, IBD மாதிரியான இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் மாதிரி இருக்கலாம். வெறும் நீராகாரம் காலையில குடிங்க, அது பல்வேறு வகையில பயனளிக்குதுன்னு சொல்லிருக்கேன். நாம ஏன் செய்யக்கூடாது? நம்ம சாதத்துல கொஞ்சம் போல தண்ணி விட்டு வச்சு காலையில கரைச்சி குடிக்கலாம். வெயில் காலத்துல அதை குடித்து கொள்ளலாம். மழை காலத்துல, பனி இருக்கிற காலத்துல நம்ம இஞ்சி டீயோ ஆவாரை டீயோ இது மாதிரியான தேநீரை குடிக்கலாம். சரி சார், இதெல்லாம் ஓகே. டீ குடிக்க கூடாதா அப்படின்னா டீ குடிக்கலாம். ஆனா டீ குடிக்கிறோம்னா நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல ஒரு 2 தேக்கரண்டி தேயிலை தூளை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு வடிகட்டி குடிச்சா அதுக்கு பேர் தான் தேநீர். நம்ம அப்படியே குடிக்கிறோம். நம்ம குடிக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? தேநீர் கிடையாது, தேயிலை பால் பாயாசம். அதுதான் அவ்வளவு முடியுது. நல்ல பால் தரதரம் கொதிக்க வச்சு அது மேலேயே டீ தூளை போட்டு அதுலயே சர்க்கரையை போட்டு அப்படியே நாங்க அப்படி மெரூன் ரெட் கலர்ல ஆக்குறோம்ல அப்படின்னு ஆகி அதை வந்து வடிகட்டி அதை குடிச்சு எங்க வீட்டுக்கு எவ்வளவு டேஸ்டா தெரியுமா, திக்கா நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே தேயிலையினுடைய பல நல்ல குணங்களை பால் குறைக்கும். டீ வந்து ஒரு ஆக்சுவலா இட்ஸ் பாலிபினாலிக் காம்பவுண்ட். ஆக்சுவலி சொல்லணும்னா தேயிலையை போட்டு அந்த அக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறது தான் அந்த தேயிலை குடிநீர். தேயிலையில மிகச்சிறந்த நல்ல பயனுள்ள பல பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அதனுடைய மெரூன் ரெட் கலர் வந்து பின்னாடி இருக்கிறதெல்லாம் பீனால்ஸ் தான். ஆனா என்னன்னா மேல பாலை ஊத்துன உடனே அது தேயிலையினுடைய பல பீனால்ஸ் வந்து டேமேஜ். அப்ப டீ குடிக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணணும்? பிளாக் டீயா குடிக்கணும்.
கிரீன் டீயா குடிக்கணும். ரொம்ப உங்களுக்கு சோர்வு இருக்கிறது, கொஞ்சம் சர்க்கரை வேணும்னா கொஞ்சம் தேனோ நாட்டு சர்க்கரையோ கரும்பு டீயோ போட்டுக்கலாம், அதுதான் டீ. மற்றதுக்கு பேரு பால் பாயாசம், தேநீர் பால் பாயாசம். அந்த இனிப்புக்கு அடிக்ட் ஆகி தான் நம்ம காலையில அந்த தேநீர் பால் பாயாசத்தை தேடுறோமே அப்படிய டீயுடைய பிளேவருக்காக நம்ம தேடுறது இல்லை. இப்போ முதல்ல நம்ம வந்து சத்தான உணவுகள் என்ன, நமக்கு எது நல்லதுங்கிற புரிதல் நமக்கு இருக்கும். அதனால வாரத்துக்கு 2 நாள் டீ குடிங்க, அதை பிளாக் டீ அப்படிங்க. அல்ல சார் எனக்கு பிளாக் டீ கொஞ்சம் ரொம்ப துவர்ந்த மாதிரி இருக்கு, நான் லெமன் டீ குடிச்சுக்கோங்க. இல்ல நான் லவங்கப்பட்டை போட்டு குடிக்கிறோம், குடிச்சுக்கலாம். கொஞ்சம் நான் அன்னாசி டீ போட்டுக்கிறேன், குடிச்சுக்கலாம். மசாலாவா போட்டு குடிச்சுக்கலாம். பால் சேர்ப்பது என்பது தேயிலையினுடைய பயனை சற்று குறைத்தோம். முழுசா போயிடும் சொல்லல, ஆனா கண்டிப்பா சற்று குறைச்சது. ஸோ காலை பானம்ங்கிறது இனிமேல் நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில நம் உடலுக்கு பயன் தரக்கூடியதான் காலையில முதல் ட்ரிங்க். அது தேநீரா இருக்கலாம், பச்சை தேநீரா, கிரீன் டீயா இருக்கலாம், பிளாக் டீயா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் போட்ட ஒரு டீயா இருக்கலாம், ஆவாரை டீயா இருக்கலாம், எலுமிச்சம் போட்ட எலுமிச்சம் டீயா இருக்கலாம், நைல் டீயா இருக்கலாம், இல்லை என்றால் வந்து வெறும் இஞ்சி தேநீராக எடுத்துக்கொள்ளலாம். இப்படியான ஒரு பானம் நம்முடைய காலை பானம். அந்த காலை பானத்தை சித்த மருத்துவம் எப்படி நாங்க சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம இரவெல்லாம் வந்து உடம்பு வந்து வெம்மையாகிட்டே இருக்கும். நைட்டு வந்து வெளியில பிரபஞ்சம் குளிர்ந்து இருக்கும்போது உடல் வெம்மையா இருக்கும். அந்த வெம்மையா இருக்கிற நேரத்துல காலையில பித்தம் உயர்ந்து இருக்கக்கூடிய நேரம். நவீன மருத்துவர்கள் வந்து சீரம் கார்டிசால் லெவல் பார்ப்பாங்க. உடல்ல வந்து ரத்தத்துல கார்டிசால் லெவல் எவ்வளவு இருக்கு, அது அதிகாலையில தான் கூட இருக்கும். அதிகாலையில அந்த சீரம் கார்டிசால் கூட இருக்கிறதுங்கிறது நவீன மருத்துவ அறிவியல் புரிதல். எங்களுடைய மருத்துவத்துல அதிகாலையில பித்தம் கூடுமோ, கார்டிசாலுடைய பயணம் பித்தத்தினுடைய பயணம் ஒன்றுதான், அறிவியல் கண்களோடு பார்த்தா. அப்ப பித்தம் கூடி இருக்கும் போது காலையில அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கான முதல் முயற்சி தான் காலையில குளிக்கிறது. குளிக்கிறதுனா நிறைய பேர் வந்து கழுவுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. குளிக்கிறது வேற, கழுவுறது வேற. நம்ம உடலை கழுவுறதுன்னா எல்லாரும் சாயந்தரம் போய் நல்லா வேற எல்லாம் போடுற மாதிரி கழுவிட்டு, சில பேர் நான் கழுத்து குளிக்கிறேன், இடுப்புக்கு குளிக்கிறேன். குளிக்கிறதுனா தலைக்கு தான் குளிக்கணும். குளித்தல் இருந்தால் தலைக்கு குளித்தல் குளித்தல். இல்ல சார் நான் தலைமுடியெல்லாம் போட்டிருக்கேன் சார், அதனால கழுத்து குளிக்கிறேன், வாரத்துக்கு ஒரு நாள் ஷாம்பு பால் போட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. குளித்தல் வந்து கழுவுதல் இல்ல, அடுக்கு தேய்க்கிறதுக்காக இல்ல. குளித்தல்ங்கிறது நான் சொன்னேன், இரவுல பித்தம் கூடி இருக்கும் போது அந்த பித்தத்தை தணிப்பதற்காக தான் காலையில குளிக்கிறோம். சோ காலையில பித்தம் தணிகிறதுக்கு குளிக்கிற மாதிரி காலையில நம்ம குடிக்கக்கூடிய பானமும் பித்தத்தை குறைக்கக்கூடியதா இருக்கும். நீராகாரமோ, இஞ்சிச்சாரோ, எலுமிச்சஞ்சாரோ, ஆவாரமோ பித்தத்தை குறைக்கும். தேநீர் சென்று பித்தத்தை கூட்டக்கூடிய ஒரு பொருள். ஆனா நம்ம பழகிட்டோம், 200 வருஷமா டீயை குடிச்சு நம்ம வந்து பழகிட்டோம். அந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு உணவையும் நாம் எதற்கு சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோம் தெரிந்து நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஸோ காலை பானத்தை ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா வைத்துக்கொள்ளணும்.